அல்லேலூயா. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தருக்கே மகிமை, மகிமை. ஒருவராய் ஏக சக்கராதிபதி, ஒருவராய் சாவாமை உள்ளவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற நித்திய பிதாவாகிய தேவனுக்கு மாம்சத்தில் கலவாத இயேசு இரட்சகருடைய நாமத்தினாலே இன்றும் என்றும் சர்வ சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. பரிசுத்தருக்கே மகிமை. கவனிங்க, யோவான் எழுதின சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரம் அதனுடைய 34 அதுக்கு மேல 35 36 இந்த வசனங்களை எல்லாம் நம்ம தியானித்து பார்த்தோம்னா அதுல இப்படியாக எழுதப்பட்டிருக்கும்: பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான், அடிமையானவன் தேவனுடைய வீட்டிலே பிரவேசிப்பதில்லை. எனவே குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை அடைவீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். பரிசுத்தருக்கே மகிமை. பாருங்க, இதை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். இது ஜீவனுள்ள தேவன் இயேசு கிறிஸ்துவாய் வெளிப்பட்டு மனுஷர்கள் மத்தியில நாம் தெளிவடைய வேண்டும் என்பதற்காக அவர் பேசின காரியங்கள். பரிபூரணருக்கே மகிமை. பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல மனிதனை அடிமையாய் விலைக்கு வாங்கி பயன்படுத்தி கொண்டிருந்த சில சம்பவங்களையும் பார்க்க முடியும். இப்ப ஆபிரகாமுக்கு கூட அடிமை பெண் ஆகார் அப்படின்னு அடிமை பெண், அடிமை ஆண்கள் அப்படி விற்கப்பட்டு மனுஷனையே விலை பேசி விற்கிற ஒரு நிலைமை இருந்தது. அப்ப நம்ம இங்க அடிமை என்று எதை தேவன் சுட்டி காட்டுகிறார்னா, ஒரு அடிமையான மனிதன் அவனுக்கு மன எண்ணங்கள் இருந்தும் ஆத்துமா இருந்தும் அவனுக்கு அதன்படி செயல்பட முடியாது, அவனுடைய இஷ்டப்படி செயல்பட முடியாது. ஏன்னா அவன் விற்கப்பட்டிருக்கிறபடினால் அவனை வாங்கினவனுடைய விருப்பப்படி தான் அவன் செயல்பட முடியும். அப்போ அடிமை என்று சொன்னா அந்த மனிதனுக்கு எவ்வளவுதான் உணர்வுகள் என்னதான் மனநிலைகள் இருந்தாலும் அவன் அவனுடைய விருப்பப்படி வாழ முடியாம மனுஷியத்துல ரொம்ப தரந்தாழ்ந்த வாழ்க்கை, மிருகத்திற்கு ஒப்பாக வாழ்கிறது. இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா மிருகங்களை மனுஷன் அவனுடைய சுய காரியங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளுகிறது மாதிரி அன்றைக்கு மனுஷர்களை பயன்படுத்தின காலமும் உண்டு. பரிசுத்தருக்கே மகிமை, பரிபூரணருக்கு மகிமை. அப்போ ஒரு மனிதன் அடிமையா இருந்தா அந்த மனிதன் தன்னுடைய இஷ்டப்படி வாழ முடியாம அவனை அடிமை கொண்டிருக்கிற அந்த காரியம் அவனை ஆண்டு கொண்டிருக்கும். நமக்கு எளிதா புரியணும்னு சொன்னா, குடி பழக்கத்திற்கு அடிமையா இருக்கிற ஒரு மனிதன் நாளடைவில் அந்த குடி போதை என்கிற அந்த சிற்றின்பத்திற்கு அடிமையாகி அதனால தான் பாதிக்கப்படுகிறது, தன்னுடைய வாழ்க்கை சீரழிகிறது, தன்னுடைய குடும்பம் சீரழிகிறது, தன்னுடைய மதிப்பு மரியாதை குறைகிறது, தன்னுடைய வீட்டில் வருமானங்கள் இல்லாம கஷ்டப்படுகிறது, இனி சடிதியாய் மரணங்கள் நேரிடுகிறது. இதெல்லாம் பற்றி கவலைப்படாதவனாய் அல்லது கவலைப்பட்டும் அடிமையா இருக்கிறபடினாலே அதிலிருந்து மீள முடியாம அடிமையாகி போகிறதெல்லாம் நம்ம உலகத்துல பார்க்க முடியும். பரிசுத்தருக்கே மகிமை. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, நம்ம ஒரு காரியத்துல அதிக நாட்கள் நிலைத்திருந்தோமானால் நம்மை அறியாமலே நாம் ஒரு அடிமைத்தனத்திற்குள்ள போய் விடுவோம். இப்ப உதாரணத்துக்கு பார்த்தாச்சுன்னா, அதை வேதம் என்ன சொல்லுகிறதுனா, ஒருவன் எதினால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அடிமையா இருக்கிறான். இப்ப சிலருக்கு இந்த காம மோக விகாரங்களில அடிமையாகி, அப்படின்னா அவைகள் அதிக ஈடுபாடு உடையவர்களாக இருந்து அதுக்கு அடிமையாகி பலவிதமான பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி ரகசிய பாவங்களுக்கு அடிமையாகி அப்படி இருக்கிறவர்கள் உண்டு. இன்னும் சிலருக்கெல்லாம் பண ஆசை, அந்த பண ஆசை மிகுதியாகி கஞ்சத்தனம் உருவாகி
அதையே தன்னுடைய தலையாய் ஜீவனாய் மனசுல வச்சுக்கிட்டு அதற்காகவே வாழ்கிறவர்கள் உண்டு. பணம் சம்பாதிக்கிறதே நாம் வாழ்கிறதற்காக. சிலர் தங்களுடைய வாழ்க்கையை அதை சம்பாதிக்கிறதுக்காக அழித்து கொண்டிருக்கிறதெல்லாம் நாம் பார்க்கிறோம். பரிசுத்தருக்கே மகிமை. அப்போ சுகபோக காரியங்களாக இருந்தாலும், அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு செத்து கொண்டிருக்கிறான், செத்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நாம் சுகபோகமாய் இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும் அதில் அதிகமாய் நாம் அது இல்லாமல் அதையும் நம்மையும் பிரிக்க முடியாது என்கிற ஒரு நிலைமைக்கு வருவோமானால் அதுதான் அடிமைத்தனம். அப்ப நம்மள பொதுவாக ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, குடிக்கிறவன் தான் அடிமை அப்படின்னு. அடிமைத்தனம் பல விதங்கள்ல இருக்குது. சுகபோகத்திற்கு அடிமையா இருக்கிறவர்கள், பண ஆசைக்கு அடிமையா இருக்கிறவர்கள், உலக வாழ்க்கைக்கு அடிமையா இருக்கிறவர்கள், கண்களின் இச்சைக்கு அடிமையா இருக்கிறவர்கள், பெருமையானவைகளை கேட்கிறதற்கு அடிமையா இருக்கிறவர். சிலர் எல்லாம் எப்பவுமே ரொம்ப மரியாதையை எதிர்பார்த்து இருப்பார்கள், கௌரவத்தை எதிர்பார்க்கிறவங்க. அது அவர்களுக்கு கிடைக்காத பட்சத்துல கோபம் எரிச்சல்ல இருக்கிறவங்க உண்டு. இனி கோபத்திற்கு அடிமையா இருக்கிறவர்கள் உண்டு. இப்படி அநேக காரியங்கள்ல அடிமையா இருக்கிறவர்கள் உண்டு. அப்படியானால் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள முடியலைன்னா நாம் அதற்கு அடிமையா இருக்கிறோம் என்று அர்த்தம். அப்ப ஜென்ம சுவாபத்திற்கு அடிமையா இருக்கிறவர்களை குறித்து கர்த்தர் பேசும்போது, இப்படிப்பட்ட பலவிதமான அடிமைத்தனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறதுனால தேவனுடைய வெளிச்சத்தினாலே விடுதலையாக முடியாம இருக்கிறவங்களை பார்த்துதான் அவர் சொல்லுகிறார், அடிமையானவன் தேவனுடைய வீட்டிலே பிரவேசிக்க முடிவதில்லை. காரணம், அவன் தேவனுடைய வெளிச்சத்திற்கு வர முடியாது. அவனுடைய ஜென்ம சுவாபம், அந்த சுவாபத்திற்குள்ளே பேய்த்தனம் இருக்கும். ஜென்ம சுவாபமான மனிதன் தேவனுடைய காரியங்களை அறியான் என்று. ஏன்னா அவனுடைய சுவாபம் அவனை ஆண்டு கொண்டிருக்கும், ஆளுகை செய்து கொண்டிருக்கும். அவனுக்கு சரின்னு தோணுகிறது, அவனுடைய சுவாபம் போதிக்கிறத அவன் சரி என்று சொல்லிட்டு இருப்பான். நம்மள கூட அநேகரை, நீங்க இதெல்லாம் கவனமா சிந்திக்கணும், நம்மள அநேகரை நாமே வேறுதிரித்து அறிவோம். எப்படின்னா, இப்ப நமக்கு ஒரு 5 நண்பர்கள் இருந்தா ஒவ்வொருவருடைய சுவாபம், அதை தான் நம்ம கேரக்டர்னு சொல்லுவோம், அதை நம்ம புரிந்து வைத்திருப்போம். இன்னொரு இடத்துல என்ன காரியத்தை சொல்லலாம், இன்னொரு இடத்துல என்ன காரியத்தை சொன்னா கோவப்படுவான், இன்னவன் இப்படி அப்படின்னு நாம் அவர்களுடைய சுவாபங்கள், அந்த சுவாபத்தின் வழியாய் அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை கிரியைகளை அடிப்படையாய் கொண்டு அவர்களை வேறுதிரித்து வைத்திருப்போம். பரிசுத்தருக்கே மகிமை. அதனால நாம் அப்படிப்பட்டவர்களுக்கு ஏற்ற விதமாய் நாம் நடந்து கொள்வோம். இப்படி சுவாபங்கள் அனுசரிச்சும் அநேகர் அந்த மாதிரி அடிமைத்தனங்கள்ல இருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரிதான் ஆன்மீகத்துல தேவனை தேடுகிற காரியங்கள்லையும் அநேகர் சபைகளுக்கு அடிமையா இருக்கிறது. பரிசுத்தருக்கே மகிமை. அநேகர் தாங்கள் விரும்புகிற அந்த போதகருக்கு அடிமையா இருக்கிறது. தங்களுடைய மனநிலை அல்லது தாங்கள் யூகிக்கிற காரியங்கள், எந்த ஒரு போதகர் அந்த சாராம்சத்துல பேசுகிறாரோ உடனே அவங்களுக்கு இஷ்டம் உண்டாகும். உடனே அந்த ஆளை குறித்து நற்சாட்சி கொடுக்கிறதும் அப்படியும் அடிமையா இருக்கிறார்கள். பரிசுத்தருக்கே மகிமை. பாருங்க, அடிமைத்தனம் எங்கும் எல்லா மனிதரிடத்திலும் வியாபித்து கிடக்கிறது. பரிசுத்தருக்கே மகிமை. அப்ப நம்ம இதை இன்றைக்கு தியானிக்கிறோம். இப்ப சில குடும்பங்கள்ல இந்த அடிமைத்தனம் பாதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். பரிசுத்தருக்கே மகிமை. சில குடும்பங்கள்ல எப்போதுமே சண்டை சச்சரவு. அப்ப நம்ம அந்த குடும்பங்களை போய் பார்த்தோம்னா கிறிஸ்தவ குடும்பங்களா இருக்கும். பார்த்தாச்சுன்னா அவர்களுடைய சுவாபங்கள் ஒத்து போகாத ஒரு சூழ்நிலையில இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் ஒத்து போகாது. இனி சில குடும்பங்கள்ல நாவடக்கம் இல்லாம எப்போதுமே ஒரு சண்டை போடுகிற ஆட்களை மாதிரி பேசுகிறதும், தாழ்வு அந்த தாழ்ந்த எண்ணம், பொறுமை, இது ஒன்றும் இல்லாம குடும்பங்கள்ல பிரச்சனையா இருக்கிறது. இதெல்லாமே காரணம் என்னன்னு சொன்னா, தங்களுடைய மாமிசம் மனசும் விரும்புகிறபடி வாழ்ந்து பழகினதுனால இங்க இவர்களுக்குள்ளே ஒரு ஆவி உருவாகி விடுகிறது. அந்த ஆவிதான் சுவாபமாய் மாறி
அந்த சுவாபம் தான் ஆவியாய் மாறி அது அவர்களை இன்னார் என்று வெளிப்படுத்துகிறது. இதெல்லாம் களைய வேண்டிய காலங்களில் அதை அப்புறப்படுத்தாததுனால சின்ன பிள்ளைங்களை வளர்த்து எடுக்கும்போது அது சின்ன வயசுலேயே கோவப்படுதுன்னா அதிலிருந்து அது மாறுபடும்படி அதற்குரிய வழிநடத்தல அந்த பிள்ளையை பழக்குவித்து கொண்டு வரணும். அப்படி செய்யாம அதை வளர விட்டு பிறகு அது வாலிபனான பிறகு அவர்களுக்கு அந்த பிள்ளைக்கு மேல எரிச்சல், கோபம் இப்படியெல்லாம் இருக்கு. சிலர் தங்களுடைய பிள்ளைகளுடைய சுவாபங்களை கவனிக்காம விடுவாங்க. பிள்ளைகள் சுவாப அன்பு இல்லாம இருக்கும். ஆனா பிள்ளைகள் சில காரியங்கள்ல நல்ல உலக காரியங்கள்ல முன்னேறுகிற ஒரு ஆவிய உடையவர்களாக இருக்கிறதுனால அதை குறித்து பெருமையாய் பேசி கொண்டிருப்பார்கள். என்னுடைய பிள்ளை அவன் படிச்சு நல்ல இதுல எல்லாம் உயர்ந்த வேலையில இருக்கிறான், கை நிறைய சம்பாதிக்கிறான், அவன் திறமசாலி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. பரி சுத்தருக்கே மகிமை. நீங்க கவனிக்கணும். ஆனா தன்னுடைய பிள்ளையினுடைய சுவாபம் அவர்களுக்கு அதை குறித்து கவலையற்றவர்களா இருக்கிறதுனால அதே தன்னுடைய பையனை குறித்து புகழ்ந்த அவர்கள் தங்களுடைய பையன் மேரேஜ் பண்ண பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு பார்த்தாச்சுன்னா தாங்கள் பாராட்டின தங்களுடைய பிள்ளையே அதே நாவினால சொல்லுவார்கள், எங்களை இப்ப கவனிக்கிறது இல்லை, மனைவி பேச்சை கேட்டுட்டு எங்களை தெருவில் விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தூசிப்பார்கள். அப்ப இங்க எங்கன்னா சுவாபத்தை அவர்கள் கவனிக்கல அந்த பிள்ளைகளுடைய. இப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெற்றோர்கள் தேவனை அறியாமல் அல்லது தேவனுடைய வெளிச்சத்திலே நிலை கொண்டிராமல் வாழ்ந்து தங்களுடைய பிள்ளைகளையும் தேவனுடைய வெளிச்சத்திலே வளர்த்த அறியாதபடினால அதுக்கு தொடர்ச்சி தான் பிற்காலங்கள்ல பலவிதமான அடிமைத்தனங்களுக்குள்ள மனிதனை கொண்டு போய் விடுகிறது. பரி சுத்தருக்கே மகிமை. இது எல்லா இடங்கள்லையும் இருக்குது. நீங்க அலசி ஆராய்ந்து பார்த்தீர்கள்னா மனுஷனுடைய பிரச்சனைக்கு பின்னால ஏற்ற காலங்களில ஏற்ற கிரியைகளை செய்யாதபடினால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் உருவாகிருக்கு. நம்ம களைய வேண்டிய காலங்களில் களைய வேண்டியதை களைந்து அணிய வேண்டியதை புதிதாய் தரித்து கொள்ள வேண்டியதை தரிக்காதபடினால் வாழ்க்கையில அநேக இழப்புகளை சந்திக்க நேரிடும். பரிசுத்தருக்கே மகிமை. படிக்க வேண்டிய காலங்களில் படிக்காம விளையாடி சுற்றி திரிஞ்சா பிறகு வேலை தேடுகிற காரியங்கள் வரும்போது நம்ம பின்பக்கம் தான் நிற்கணும், முன்னாடி நிற்க முடியாது. நம்மை விட அதிகமாய் படித்தவன் முன்ன நிற்பான். பரிசுத்தருக்கே மகிமை. இதே மாதிரிதான் ஆவிக்குரிய காரியங்கள். நமக்கு இங்க ஆவிக்குரிய காரியங்களையும் நமக்கு தேவன் முன்வைத்திருக்கிற அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற அந்த காரியங்களை நாம் சுதந்திரிக்கிறதுல நாம் என்ன செய்கிறோம்னா இன்னைக்கு பின்வாங்கி நிற்கிறபடினாலதான் அடிமைத்தனத்திலிருந்தெல்லாம் விடுதலை ஆக முடியாம இருக்கிற ஒரு சூழலை பார்க்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு பாருங்க, ஒரு நற்செய்தி கூட்டம்னு சொல்லி போஸ்டர் ஒட்டி இருந்தா உடனே அந்த கூட்டத்திற்கு திரள் கூட்டமான ஜனங்கள் போறாங்க. பார்த்தா அங்க ஒட்டப்பட்டிருக்கும் சாபங்களிலிருந்து, பாவங்களிலிருந்து, வறுமையிலிருந்து, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதுல இருந்து கர்த்தர் விடுதலை தருகிறான்னு சொன்னோன்னா ஜனங்கள் ஏராளமா போகிறத பார்க்கிறோம். காரணம் என்னன்னா, ஜனங்கள் வசதி இருக்கிறதோ ஐஸ்வர்யவானோ தரித்திரனோ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எல்லா மனிதனுக்கும் ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்குது. ஒரு நோவு, ஒரு வேதனை, ஒரு சமாதான குறைவு இருக்கிறதுனால தங்களுக்கு ஒரு விடுதலை அவர்களுக்கு தேவையா இருக்குது. அது ஒரு தற்காலிகமா இருந்தாலும் அந்த இடத்துல போய் இருக்கும்போது, அந்த நற்செய்தி கூட்டத்தில் இருக்கும்போது ஒரு தற்காலிகமாய் ஒரு விடுதலை மாதிரி ஒரு நல்வார்த்தையை கேட்டு ஒரு உணர்வு அவர்களுக்கு உண்டாகிறது. அதனால அவர்கள் விரும்பி அதுக்கு போகிறார். இனி மாற்று மதத்தினர் பார்த்தா அவர்களுக்கு பிரியமான தெய்வங்களிடத்துல கோவில்கள் எல்லாம் போறது, சிலர் குறுக்கு வழிகள்லாம் மந்திரவாதம், பரிகாரம் என்று அலைகிறது, இப்படியெல்லாம் இருக்கு. அப்போ மனிதன் என்னதான் இருந்தாலும், எதை அடைந்தாலும் மனிதனுக்குள்ளே ஏதோ ஒரு சமாதான குறைவு, ஒரு அடிமைத்தனம், தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத ஏதோ சிந்தனைகள், கிரியைகள் மனிதனை
நோவை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. பரிசுத்தருக்கே மகிமை. நீங்க எந்த மனிதனை எடுத்து பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும். ஒன்னில் மனைவி சரியில்லைன்னு சொல்லுவாங்க, இல்லது குடும்பம் சரியில்லை, அல்லது வருமானம் இல்லை, அல்லது குணங்கள்ல ஒத்து போகல, அல்லது புருஷன் சரியில்லை, அல்லது சுற்றி இருக்கிற ஜனங்களோடு ஒத்து போகல, அல்லது நோய், ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்குள்ள சிக்கி இருக்கிறது மாதிரி உள்ள ஒரு கட்டுகள் இருக்கிறதுனால, சிறையிருப்பு இருக்கிறதுனால எந்த மனிதனும் முழுமையாய் சமாதானமாய் இருக்கிற மாதிரி தெரியல. பரிபூரணருக்கே மகிமை, பரிசுத்தருக்கே மகிமை. அதனாலதான் கர்த்தர் பொதுவாய் சொல்லுகிறார், குமாரன் விடுதலை ஆக்கினால்தான் மெய்யான விடுதலை அடைய முடியும். பாக்கி எல்லாமே விடுதலை நாம் ஒன்றிலிருந்து விடுதலையாக முயற்சித்து இன்னொன்றுல சிக்கிக் கொள்வோம். இப்ப சபைகள்லையும் அப்படிதான். ஒரு சபை சரியில்லைன்னா அதுல இருந்து கலந்து போவான், இன்னொரு சபையில சிக்கி கொள்வான், அதுல இருந்து கலந்து இன்னொரு சபைக்கு. ஆனா அவர்கள் அறியவில்லை, மெய்யான விடுதலை தங்களுக்குள் ஏற்பட வேண்டும். தங்களுடைய பிரச்சனைக்கு 90% நம்ம தான் காரணம். நம்மளுடைய அறியாமை அல்லது காரிய சித்தி இல்லாமை அல்லது முயற்சி இல்லாம, தேவனை தேட வேண்டிய விதங்கள்ல தேடாததுனால, தேவனுடைய வழிகளை அறிய வேண்டிய விதத்துல அறியாததுனால, தங்களுக்கு பிரச்சனைக்கு தாங்களே ஒரு காரணமா இருக்கிறத அநேகர் புரியாம இருக்கிறாங்க. பரிசுத்தருக்கே மகிமை, பரிபூரணருக்கே மகிமை. யோவான் எழுதும்போது இப்படி எழுதுகிறார், இதோ உங்களுக்கு புதிய உடன்படிக்கையை அறிவிக்கிறேன், அது உங்களுக்குள்ளும் அவருக்குள்ளும் இருக்கிறது என்று சொல்வார். பரிசுத்தருக்கே மகிமை. தேவன் நமக்கு ஒரு புதிய உடன்படிக்கையை தந்திருக்கிறார் குமாரனை கொண்டு. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை, அதுதான் அந்த புதிய உடன்படிக்கை. அந்த விடுதலை நாம் அவருக்குள்ளும் அவர் நமக்குள்ளும் வரும்போதுதான் அந்த விடுதலை உண்டாகிறது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவர் விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யான விடுதலை அடைவீர்கள். மற்ற மாதிரி நமக்கு யார் என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாலும், எதை சொன்னாலும் அது ஒரு தற்காலிகமான ஒரு விடுதலையாக கூட இருக்கலாம். அதுக்கு மேல எல்லாம் ஒரு விடுதலையா இருக்க முடியாது. பரிசுத்தருக்கே மகிமை. ஏன்னா நாம் எங்க சிறைப்பட்டிருக்கிறோம்னா, அறியாமையினாலே சிறைப்பட்டிருக்கிறோம், அடிமைத்தனங்கள்னால சிறைப்பட்டிருக்கிறோம். மாமிசமும் அதன் ஆசை இச்சைகளும் நம்மை சிறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. நம்மை நாமே சேவிக்கிறதுனாலே, நமக்கு பிரியமானவர்களை மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறதுனால நாம் சிறைப்பட்டிருக்கிறோம். பாருங்க, நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனை காரணம் தான் விரும்புகிறபடி மற்றவர்கள் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க வாழணும்னு நினைக்கிறதுனால, இப்படி ஒவ்வொருவரும் நினைத்து கொள்கிறதுனால அங்க ஒவ்வாமை வரும்போது சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள். பரிசுத்தருக்கே மகிமை, பரிபூரணருக்கு மகிமை. இதனாலதான் சிறையிருப்புகள், அடிமைத்தனங்கள், அதனாலதான் சமாதான குறைவுகள் இப்படி இருக்குது. இதனாலதான் வேதம் என்ன சொல்லுகிறதுன்னா, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை அடைவீர்கள் என்கிறதுக்கு அர்த்தம், நாம் அவருக்குள்ளும் அவர் நமக்குள்ளும் வரும்போது நாம் இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து விடுதலை ஆகிறோம். அது வரைக்கும் நமக்கு என்னதான் நற்செய்தி கூட்டத்துக்கு போனாலும், எதுதான் பரிகாரமா எடுத்துக்கொண்டாலும் மனுஷனுடைய ஆத்துமாவிலே ஒரு சமாதானம் உண்டாகும். அதனால்தான் கர்த்தர் சொல்லுவார் சீசர்களை பார்த்து, உலகம் கொடுக்க கூடாததும் உங்களிலிருந்து எடுத்து போட முடியாததுமான சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று. அந்த சமாதானத்தை நாம் எடுத்துக்கொள்ளும்படியாய், நாம் எப்போ அந்த சமாதானத்தை, தேவன் வைத்து போன அந்த சமாதானம் விடுதலையை எடுத்துக்கொள்கிறோமோ அப்பதான் நாம் விடுதலை ஆகும். அதற்கு கர்த்தருடைய ஒத்தாசை, அவருடைய கற்பனைகளை பின்பற்றுதல், அப்படிப்பட்ட வெளிச்சம் நமக்கு அவசியம். அதனால பாருங்க, நீங்க வாழ்க்கையில பெரிய பாஸ்டர் அப்படின்னு சொன்னாலும் சரி, ஒரு விசுவாசி, சாதாரண விசுவாசியா என்று சொன்னாலும் சரி, எப்படிப்பட்ட நிலைமைகளில் இருந்தாலும் பாருங்க அவர்களுக்குள்ள பிரச்சனை இருக்கும். பரிசுத்தருக்கே மகிமை. தேவனோடு இருக்கிற மனிதன் அல்லது தேவனுடைய வழிகளை பின்பற்றுகிறவன் போதும் என்கிற மனம் அவனுக்கு உண்டாகும். போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம்.
அதுதான் மனதுக்கு ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிறது, சரீரத்துக்கு ஒரு கிருபையை கொண்டு வருகிறது. பாருங்க, இன்னைக்கு மன அழுத்தம், அதை வாங்கணும், இதை வாங்கணும், அதை சம்பாதிக்கணும், அவனை விட பெரிதா இருக்கணும், இப்படிப்பட்ட மன அழுத்தங்கள் அநேகரை இளம் வயதிலே முதிர் வயது உள்ளவர்களைப் போல ஆக்கி செயலிழக்க பண்ணுகிறது. இதெல்லாம் சாத்தானுடைய ஒரு தந்திரம். பரிசுத்தருக்கே மகிமை. நீங்க இயேசுனுடைய சீசர்களை பாருங்க. அவர்கள் இந்த உலகத்துல பவுல் சொல்லும் போது எல்லோரும் துடைத்து போடும் பஞ்சை அழுக்க துடைச்சிட்டு பஞ்ச தூர போடுகிற மாதிரி நான் இருக்கிறேன்னு சொல்லுவோம். பரிசுத்தருக்கே மகிமை. ஆனா அவனுக்குள்ள இருந்த சமாதானத்தை பாருங்க, விடுதலையை பாருங்க. அவனுக்குள் கர்த்தர் இருந்தார், சமாதானத்தின் தேவன் அவனோடு இருந்தார். அதனால அவனுக்கு என்ன இல்லை, உலகத்துல இடரல் இல்லை. உலகம் அவனை கரைப்படுத்தவோ சிறைப்படுத்தவோ முடியல. உலகத்தை அவர்கள் ஜெயித்தவர்கள். உலகம் என்கிறது ஒரு மனிதனை கரைப்படுத்துகிறது, சிறைபிடிக்கிறது. ஒவ்வொரு காரியங்களையும் தனித்தனியா பேசிட்டு இருக்க முடியாது. அதுதான் ஒட்டுமொத்தமா உலகம். நாமும் நம்மை சார்ந்தவர்கள். நாம் சிலரை சிறைபிடிக்கிறோம், சிலர் நம்மை சிறைபிடிக்கிறார்கள். அப்போ உலகம் ஒரு மனிதனை கரைப்படுத்துகிறது. அதே மாதிரி ஒரு உலகம் மனிதனை சிறைபிடிக்கிறது, சிறைபிடித்து அடிமைத்தனப்படுத்துகிறது. இந்த உலகத்துல மனுஷன் எப்படியாவது ஒரு வாழ்க்கை வாழ்ந்துதான் ஆகணும். பாருங்க, குற்றம் செய்து ஜெயில சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் கூட அங்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இனி உலகத்துல ஐஸ்வர்யமா இருக்கிறவனும் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நோயில வாழ்கிறவர்கள் உண்டு. இனி எதிர்காலத்துல நடக்க போகிற காரியங்களை குறித்து தங்களுடைய குடும்ப வாழ்வு, தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், இவைகளை குறித்து சிந்தித்து பயப்பட்டு அப்படி அந்த சூழ்நிலைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. அப்போ வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதியில மனுஷன் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தம். இந்த வாழ்க்கைக்கு மத்தியில பரிசுத்தருக்கே மகிமை. நாம் எப்படி சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்வது, எப்படி தேவன் தருகிற விடுதலையை சுதந்திரித்துக் கொள்வது, இதுலதான் நமக்கு மேட்டரே இருக்குது. பரிபூரணருக்கே மகிமை, பரிசுத்தருக்கே மகிமை. பாருங்க, இயேசுவானவர் இந்த உலகத்துல இருந்தார். அவர் தேவனோடு இருந்தபடியினால், தேவனால் தன்னை காத்து கொண்டபடியினால் அவரை இந்த உலகம் கரைப்படுத்த முடியல, அவரை உலகம் ஜெயிக்க முடியல. பரிபூரணருக்கே மகிமை. சீசர்கள் இயேசுவோடு இருந்தபடியினால் உலகம் அவர்களையும் கரைப்படுத்தவோ சிறைபிடிக்கவோ முடியல. அவர்களெல்லாம் விடுதலையோடு இருந்தார்கள். காரணம் என்னன்னா, பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமை. அவர்கள் பாவத்தை ஜெயித்தவர்கள். பாவம் என்று சொன்னாலே பரிசுத்தருக்கே மகிமை. அது மனிதனுக்கு ஆரம்பத்தில் என்ன செய்யும், ஒரு இன்பத்தை கொண்டு வரும். நீங்க பாருங்க, பாவமான காரியங்களை சிலர் அசை போட்டுட்டே இருப்பார். மாமிச இச்சைகளை அப்பப்ப சிந்திக்கிறது, ஃப்ரீயா இருக்கும்போது சிந்திக்கிறது. அப்போ அது இன்பமா இருக்கும். நாளடைவில் அவைகள் அவர்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி அப்படிப்பட்ட இழிவான காரியங்களை செய்கிறதற்கு தூண்டி அவைகளினாலே சில குடும்பங்கள் நாசாகி போறதெல்லாம் பார்க்கிறோம். சில குடும்பங்கள்ல ரொம்ப அமைதியா இருக்கிற ஸ்திரீகள் கூட இந்த செல்போன் விளையாட்டெல்லாம் அவைகளை பார்த்து பார்த்து அதுல வருகிற காட்சிகளை பார்த்து சில இதுகளில் தூண்டப்பட்டு, முன்னெல்லாம் டிவியில வருகிற சீரியலை பார்த்து பெண்கள் தூண்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். அதனால அநேகர் தங்களை புருஷனை கீழ்ப்படியாம வீட்டில் சீரியல் பார்க்கறதுனாலே பிரச்சனையாய் அநேகர் அது குறித்து சொன்ன காரியங்கள் உண்டு. இப்போ அதையும் தாண்டி ஸ்திரீகள் கைகளில் இப்படி செல்போன்ல அதிக நேரம் மூழ்கி இருக்கிறதுனால அவைகளிலும் சில தகாத தொடர்புகள் உண்டாகி அடிமைத்தனங்கள் மேலோங்கி குடும்பங்கள்ல பிரிவினை வந்து, அப்ப பாருங்க, சாத்தான் எங்கூடியெல்லாம் ஒரு மனிதனுக்குள்ள கிரியை செய்கிறான்ங்கிறத புரியணும். பரிசுத்தருக்கே மகிமை. அப்ப நாம் இப்படிப்பட்ட உண்மையான விடுதலை ஆகாம இப்படிப்பட்ட சிறையிருப்புகளோடு
வாரத்துல ஒரு நாள் வந்து ஒரு ஆராதனையை செய்த உடனே நம்ம, அல்லது ஒரு பாஸ்டர் நமக்கு விடுதலை என்று சொன்னோன்னே நாம் விடுதலை ஆகிவிட முடியாது. இப்ப பிரபல பாஸ்டர்கள் அல்லது அநேகருடைய நன்மதிப்பை பெற்றவர்களுடைய ஆராதனைகள் எல்லாம் நீங்க போனீங்கன்னா, அங்க பல இடங்களிலிருந்து பல விதத்துல குணங்களை உடையவர்கள், பல விதங்கள்ல இருக்கிற ஜனங்க ஒருமித்து அங்க வருவாங்க. பாஸ்டர் ஒரு பொதுவான காரியத்தை குறித்து சொல்லுவார், உனக்கு விடுதலை கர்த்தர் தருகிறார், பெற்றுக்கொள், அக்கினி இறங்குதுன்னு. நமக்கு பார்க்கும்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு சமாதானம், ஒரு விடுதலை, ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் விதைக்கப்படுகிறத நாம் பார்க்க முடியும். ஆனா பாருங்க, எப்படி விடுதலையா இருக்க முடியும்? அதே சுவாபம், இனி திரும்பி போனோம்னா அதே சுவாபம், அதே கிரியைகள், ஜென்ம சுவாபங்கள், அதே சூழ்நிலை, இதுதான் மறுபடியும் அந்த மனிதனை ஆண்டு கொள்கிறபடியினால் மீண்டும் அதே சிறை பிடிப்புதான். அதனால அங்க ஒரு விடுதலை இருக்காது, மெய்யான விடுதலை. அதனாலதான் முந்தைய காலத்தில் ஆசாரியன் வருடந்தோறும் தனக்கென்று இரத்தம், அந்த பலி செலுத்தி அந்த இரத்தத்தை கொண்டு போற மாதிரி இவர்களுக்கும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வாரமும் ஒரு விடுதலை கூட்டம், விடுதலை கூட்டம்னு. விடுதலை கூட்டத்திற்கு ஒரு முடிவே இல்லை. விடுதலை ஆனது மாதிரியும் ஜனங்களை பார்க்க முடியல. வரி சுத்தருக்கே மகிமை. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள்ல ஒருபோதும் விடுதலை ஆகலைன்னா அப்ப அவன் எதுக்கு கிறிஸ்துவாய் பின்பற்றுகிறதுல இருக்கிற அர்த்தம் என்ன? அவருக்கு விடுதலை ஆகிறதற்குரிய சூழ்நிலைகள் என்ன? வேதம் தெளிவாய் சொல்லுது. கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் தங்கள் ஆசையும் அதன் மாம்சத்தில் இருக்கிற ஆசைகளை, இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார். ஒரு மனிதனுக்கு ஒரு பெரும்பாலான விடுதலை எங்கிருந்து வருதுன்னா சிலுவையில் அறைதல். அப்படின்னா அதை நம்மை விட்டு அகற்றி விடுதல். நாம் நம்மை வெறுக்க தெரியலன்னா, அப்படின்னா நம்முடைய மாமிசமும் அந்த மாம்சத்தில் இருக்கிற பிரமாணம் நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறது சில காரியங்களுக்கு மேல ஆவலாய் இருக்கும். அவைகளை சிலுவையில் அறையிறதுக்கு தான் உபதேசம். பாவ பிரமாணம் நமக்குள் இருக்கிறபடினால் பவுல் சொல்லும்போது ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் அழகா சொல்லுவான், நான் நற்செய்திகளை காரியங்கள் எல்லாம் கேட்கும்போது நன்மை செய்ய வேண்டும், தீமையை வெறுக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வு உண்டாகிறது. ஆனா என்னுடைய சரீரத்துல நன்மை செய்ய முடியாதபடி நான் வெறுக்கிற தீமையை செய்கிற ஒரு அழுத்தம், ஒரு உந்துதலை பார்க்க முடிகிறது. இதனால என் மனம் நன்மை செய்ய விரும்புகிறது, சரீரமோ அதை ஏற்றுக்கொள்ளாமல் தீமையை செய்து விடுகிறது. அதனால நான் ஒரு நிர்பந்தமான, நன்மைக்கும் தீமைக்கும் இடையில ஒரு நிர்பந்தமான மனிதனாய் இருந்து முடிவில் தீமையே செய்கிற ஒரு நபராய், மரணத்திற்கு பாத்திரவானாய் மாறிவிடுகிறேன். நான் எப்படி விடுதலை ஆவது? அப்ப இங்க விடுதலை என்று சொல்லுகிறது அதுக்கு 8ஆம் அதிகாரத்தில் அழகா பதில் இருக்கும். கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து அவருடைய ஆவியின் பிரமாணத்தினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்ப நம்ம ஒரே விதத்துல குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை, அதனால இயேசுவை விடுதலையாக்கும் 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 சொல்லிட்டு இருந்தா விடுதலை வராது. அது ஒரு ரூல் மாதிரி கர்த்தர் பேசி இருப்பார். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை. அப்ப குமாரன் எப்படி விடுதலை ஆக்கிறார்னா, இனி நாம் அவரிடத்துல போகணும். அவரிடத்துல போகும்போது அவர் அவருடைய கற்பனைகளை நமக்கு சொல்லி தருவாரு. அவருடைய கற்பனைக்கு நம்ம கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் போது நாம் என்ன செய்வோம்? சில பாவங்களிலிருந்து விடுதலை ஆகும், சில அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலை ஆகும். இனி அடுத்தது, இப்படி சரீரத்திலும் ஆவியிலும் விடுதலை ஆகிறதற்கு அவர் நம்மை ஆண்டு கொள்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே அவரோடு இணைக்கப்பட வேண்டும். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. சுத்தருக்கே மகிமை. அதனாலதான் அந்த 8ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கும், பாவம் மரணத்திலிருந்து அவருடைய ஆவியின் பிரமாணம் என்னை விடுதலை ஆக்கிற்று. அப்போ அவருடைய ஆவியின் பிரமாணம்னா என்ன? அவருடைய ஆவி நம்மை ஆளுகை செய்யறதுக்கு பேர் தான் ஆவியின் பிரமாணம். அவருடைய ஆவி. அதனாலதான் அங்க சொல்லி கிறிஸ்துவின் ஆவி உடையவனே தேவனை உடையவன், அவன் தான் விடுதலை ஆனவன், அவன் தான் தேவனுக்கு பிள்ளையாக முடியும். அப்போ கிறிஸ்துவின் ஆவி வந்து நம்மை இப்படிப்பட்ட அடிமைத்தனம், பாவம், மரணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று. அவ்வளவுதான்.
விடுதலை ஆக்கும். அப்ப கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள வருகிறதற்கு பரிசுத்தருக்கே மகிமை. நாம் அந்த சூழ்நிலைகள் அதற்குரியவைகளை நாம் இனி தெரிந்து கொள்ள பிரயாசப்படணும். பரிசுத்தருக்கே மகிமை. அப்ப நமக்கு வரும் ஒரு ஆராதனை அல்லது ஒரு நற்செய்தி இது மட்டும் நம்மை கழுக முடியாது. கண்மலையே சோத்திரம் கர்த்தாவே. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது எலும்பு எலும்பு என்று சொல்லுகிறது. எந்த நிலைமையில் கட்டுண்டு இருக்கிறோமோ அந்த நிலைமையிலிருந்து எழும்ப, எந்த நிலைமையிலிருந்து சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறோமோ அதிலிருந்து எழும்ப வேதம் சொல்லுகிறது. எந்த அடிமைத்தனத்துல இருக்கிறோமோ அதிலிருந்து விடுதலை ஆகும்படி எழும்பு. எழும்புன்னு சொன்னா அவைகளை விட்டு விடு. வேதம் சொல்லுகிறது பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுகிறான். அப்ப நமக்கு அறிவுக்கு தெரியுது இது தவறு, குடிக்கிறவனுக்கு தெரியுது இது தவறு என்று தெரிகிறதுனாலதான் அவன் அதை தனியாய் போய் செய்கிறான். விபச்சாரம் செய்கிறவனுக்கு விபச்சாரம் பாவம் என்று தெரிகிறபடினால்தான் அந்நியர் அறியாமல் இருக்கும்படியா அந்த காரியங்களை செய்கிறான். எல்லோருமே தவறை என்ன செய்கிறார்? ரகசியமாக தான் செய்து பழகுகிறார்கள். காரணம் அவர்களுடைய அறிவுக்கு புரிகிறது செய்கிறது தவறு என்று. ஆனால் சரீரங்களில் இருக்கிற அடிமைத்தனம் அதை நோக்கி அவர்களை இழுக்கிறது. பரிசுத்தருக்கே மகிமை. அப்போ இந்த அடிமைத்தனங்களிலிருந்து நாம் விடுதலை ஆகணும். அப்ப நாம் எழும்பு. வேதம் சொல்லுகிறது எழும்பு, உன் ஒளி வந்தது. அப்படின்னா தேவனுடைய கிருபை உன்மேல் நிழலிட்டது, நீ எழும்பு. பாருங்க எப்படி எழும்புகிறது அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். இந்த உலகத்தை ஜெயித்த சீசர்களை நீங்க கவனித்து பாருங்க. உலகத்தை ஜெயித்த தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்க. அவர்களெல்லாம் எழும்பினார்கள். அவர்களை என்ன பண்ண முடியல, ஒரு அடிமைத்தனம் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ அவர்களுடைய பின்னல் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா அங்க அவர்கள் தங்களை சிறைபிடிக்க வருகிற, அதுக்கு பின்னால் இருந்து செயல்படுகிற ஆவிகள், ஒரு மனிதனை சிறைபிடிக்கப்படும்படியாய் வருகிற ஆவிகள், நமக்கு ஆவிகளை தெரியாது. சிறைபிடிக்கிற சிற்றின்பங்கள், அதுக்கு பின்னால் ஆவி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு செய்தி. இப்ப பாருங்க, ஒரு குடியிலிருந்து விடுதலை ஆகணும்னு ஒரு மனிதனுடைய அவனுக்கு அறிவு உண்டாகிறது சிலருடைய போதனையினால. அவனும் தீர்மானிக்கிறான். அப்ப விடுதலை ஆகணும்னு சொன்னா இனி அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு இடம் கூடாதபடி, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மை இழுத்து கொண்டு போகாதபடி, சிக்குண்டு நாம் அதுல இழுக்கப்படாதபடிக்கு அந்த அந்த சூழ்நிலையிலிருந்தே வெளியே வரணும். அப்போ அந்த பழக்கம் இல்லாத நபர்களோடு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தணும். அந்த பழக்கம் இருக்கிறவர்களோடு நாம் அதை வச்சிருந்தோம்னா நாம் பலவீனமாய் இருக்கிறபடினால் அவர்கள் நம்மை மேற்கொள்வார்கள். வாடா போவோம், சரி 1ஆம் தேதிக்கு மேல கூடிய நிறுத்து, அது வரைக்கும் சந்தோஷமா இருக்கும், அந்த மாதிரி பேசுவாங்க. பரிசுத்தருக்கே மகிமை. அதனாலதான் அநேகர் இப்பதான் எல்லாருக்கும் இந்த வருஷத்துல 1ஆம் தேதி ஒரு வாக்கு தத்துவம், அது ஒரு பேஷன் ஷோ மாதிரி ஆகிப்போச்சு. ஊழியர்கள் தந்திரமா அந்த காலகட்டங்கள்ல அதிக வசூல் கிடைக்கிற வருஷத்தின் முதல் நாளே அவர்களுக்கு நல்ல வருமானம் பல நாள் அவர்கள் தந்திரமா செயல்படுவார்கள். ஜனங்களுக்கு அது ஒரு பேஷன் பண்ணும். அதே மாதிரி இப்படி அடிமையா இருக்கிறவர்களும் 1ஆம் தேதியில இருந்து வாக்குத்தத்த கூட்டத்துக்கு போயிட்டு நான் விடுதலை ஆகிடுவேன், அதுல இருந்து நடப்பேன். அப்படி விடுதலை ஆக முடியாது. விடுதலை ஆக வேண்டும் என்றால் விடுதலை ஆனவர்களோடு ஒரு ஐக்கியம். பரிசுத்தருக்கே மகிமை. இனி நம் உள்ளத்திற்குள்ள, நொறுங்கி போயிருக்கிற உள்ளத்திற்குள்ள ஒரு வைராக்கியம். அதனாலதான் கிறிஸ்துவை குறித்து சொல்லியிருக்கான், அவர் வைராக்கியத்தை போர்வையாய் போர்த்தி கொண்டிருந்தார், நீதியை மார்க்கவசமாய் தரித்து கொண்டிருந்தார். வேதமும் நமக்கு அப்படி நிறைய காரியங்களை சொல்லுகிற, நீங்கள் ரட்சிப்பு என்னும் தலைசிராவை அணிந்து கொண்டு நீதி என்னும் மார்க்கவசத்தை, சுவிசேஷம் என்னும் பாதரட்சை, சத்தியம் என்னும் அரைக்கச்சை. அப்ப பாருங்க, இவைகளெல்லாம் நமக்குள்ள எப்போதுமே செயல்பட வேண்டிய காரியம் ஒரு மனிதனுக்குள்ள. நீங்க பாருங்க, அநேகருக்கு நல்ல புத்தி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு போதனை உண்டாகி கொண்டிருக்கும்.
அநேகர் நல்லவர்களாய் வாழ வேண்டும் நீங்க விரும்பினீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகும். பரிசுத்தருக்கே மகிமை. சும்மா சொல்லுவாங்க நல்லவனா வாழ்ந்து பழகு, நல்லவனா நடிச்சா அது பழகு, காலகட்டத்துல அப்படியே வாழ்ந்துடலாம். ஆனா இங்க ஆவிக்குரிய காரியங்கள் அப்படி நம்ம சுயமா நடிக்கிறதுனால வராது, தேவனோடு இணைகிறதுனால வருகிற காரியங்கள். நம்ம புரிய வேண்டி பேசுகிறது. பரிசுத்தருக்கே மகிமை. அப்ப நாம் விடுதலை ஆக வேண்டும் என்றால், அடிமைத்தனத்திலிருந்து மாறணும்னு சொன்னா நமக்குள்ள ஒரு வைராக்கியம் எழும்ப வேண்டும், அடைந்தாக வேண்டும் என்கிறது. ஜெயித்தவர்கள் எல்லாம் போராட்ட குணம் உடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களுக்குள்ள சோர்வு அகற்றப்பட்டிருந்தது. நமக்கு சோர்வு எப்ப வருதுன்னா, நாம் ஒரு காரியத்துக்கு மேல அதிகமாய் ஈடுபாடு இருந்தா சோர்வு வந்துடும். அதிக விருப்பம் அதுல தெரிவித்திருந்து அது கிடைக்கலன்னா, இப்ப அதிகமாய் நேசிக்கிற ஒரு பொருள் நம்ம கைவிட்டு போயிட்டுன்னா சோர்வு உண்டாயிரும். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், என்னிலும் அதிகமாய் எதையும் நேசிக்காத. உனக்கு நான் இல்லைன்னு உள்ளதுதான் சோர்வு வரும். என் மேல அதிக அன்பா இருந்தீங்கன்னா நான் இல்லாத நாட்கள் உனக்கு சோர்வாய் போய்விடும். என்னுடைய கிரியை செய்ய நீ தவறிட்டேன்னா, என்னுடைய வழிகள்ல நீ நடக்க உனக்கு நீ அதுல இருந்து பின்வாங்கிட்டேன்னா உனக்கு சோர்வு உண்டாகும். ஏன்னா அவ்வளவு கர்த்தரை நேசிக்கிற எல்லாவற்றையும் காட்டிடும். ஆனா நமக்கு நிலைமையோ இன்னைக்கு உலகத்துல நேரம் மாறி இருக்கு. உலகத்துக்குரியவைகள் எடுக்கப்பட்டால் சோர்வு உண்டாகிறது. அப்ப இதெல்லாம் நாம் கவனிக்கணும். நமக்கு எதுக்கு சோர்வு உண்டாகிறது? நாம் எதுக்கு மேலேயோ அதிக ஈடுபாடா இருக்கிறோம். பரிசுத்தருக்கே மகிமை. சிலருக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்துட்டுன்னா சோர்வு. நம்ம நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பார்க்கிறோம், தற்கொலை செய்கிற மனிதர்களை பார்த்தா வாழ்க்கை வெறுத்து போய் செய்கிறார். பார்த்தாச்சுன்னா பாருங்க, அவர்களுக்கு ஒரு சோர்வு எங்கிருந்து வருகிறதுனா, ஏதோ ஒன்றில் அவர்கள் ஒரு பாருங்க, திருமணம் ஆகலன்னு மரித்தவர்கள் உண்டு. திருமணம் ஆகி போச்சு, ஒரு நரக வாழ்க்கைக்குள்ள வந்துட்டோமே, இப்படி ஒண்ணுல மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லி வேதனைப்படுகிறவங்க உண்டு. பரிசுத்தருக்கே மகிமை. வேலை கிடைக்கலன்னு வேதனைப்படுகிறவங்க உண்டு. கிடைச்ச வேலை திருப்தியா இல்லைன்னு மறிக்கிறவர்கள் உண்டு. நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வருகிறது. அப்போ ஒவ்வொரு மனுஷன் புரிந்து கொள்கிறதும் அதை ஏற்றுக்கொள்கிற மனநிலைகள்ல கூட பிசாசு கிரியை செய்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுறது, நீங்கள் எப்போதும் மன ரம்யமாய் இருந்து பழகுங்கள். மன ரம்யம்னா இன்னைக்கு கஞ்சியா ஓகே, அதையும் இன்பமாய் உண்மையாய் நாம் புசித்தோமானால், நம்ம ஆவியோடு அதை செய்தோமானால் நமக்கு அது நல்லாதான் இருக்கும். நீங்க விருப்பம் இல்லாத காரியத்தை செய்தா அது கடினமா இருக்கும். அதே மாதிரி விருப்பம் இல்லாத உணவு, அது என்ன உணவா இருந்தாலும் சரி, அவனுடைய ஆவிக்கு அது ஈடுபாடு இல்லைன்னா அவனுக்கு வாமிட்டு வரும். கண்மலையே சோத்திரங்கிறது. அப்ப நீங்க எந்த கிரியையுமே ஆவியோடு இணைந்து செய்தீர்களானால், உங்களோட உண்மையான உள்ளத்தோடு இணைந்து செய்தீர்களானால் அது சித்தி பெறும். அப்ப சீசர்களை பாருங்க, மன ரம்யானா ஏதோ கடிச்சு பிடிச்சு அப்படி இருக்கல, உண்மையாகவே அவர்கள் அதை இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்கிற ஒரு மனநிலைக்குள் வளர்ந்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த விதம். பரிசுத்தருக்கு மகிமை. சீசர்களை அவர் அழைத்து செல்லும் போது, இன்னைக்கு நமக்கு சபை படித்து தர மாதிரி சபையில நமக்கு இன்றைக்கு இருக்கிற மேய்ப்பர்கள் என்ன படிச்சு தராங்க? அப்படியே நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வா, நல்லா நீட்டா வா, மணக்க வா, வந்து ஃபேன் அங்க போட்டிருக்கோம். இப்ப நிறைய சபையில ஏசி எல்லாம் வைக்காங்க. அப்படி வந்துட்டு கொஞ்சம் கூட வேதனையே படாத, ஒரு 8:30 மணிக்கு வா, நான் உன்னை 10:30க்கு விட்டுடுறேன். அந்த மாதிரி ஒரு 2 மணி நேரம் நல்ல ஃபேன் காற்று கீழே இருந்துட்டு ஆராதனை முடிஞ்சது. ஆராதனையில கூட ஒண்ணுமே, சும்மா இருந்து வந்துட்டு போகணும். பரிசுத்தருக்கு மகிமை. இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை, இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்துல இருக்கிற ஒரு மனிதனுக்குள்ள மனநிலை எப்படி மாறும், மனநிலை எப்படி வளரும்? அப்ப என்னைக்கு அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சுகமான ஆராதனை தேவைப்படுகிறது. இயேசு தம்முடைய சீசர்களுக்கு எல்லா சூழ்நிலையிலும் வாழும்படியான விதங்கள் அழைத்து போகிறார். அவருடைய சீசர்கள் பசியில் இருந்தார்கள். அவருடைய உபதேசத்தை கேட்க வருகிறவர்கள் சோர்ந்து போவார்களே, 2-3 நாளா சாப்பாடு இல்லாம இருக்காங்களேன்னு சொல்லி பாருங்க. கடைசியில் அவர்களுடைய திராணிக்கு மிஞ்சியான பசி வரும்போதாங்க அவர் அற்புதங்களை செய்கிறார். அவர் அழைத்து கொண்டு போற சீசர்கள் எல்லாம் நடத்தி தான் கூட்டிட்டு போனார். பரிசுத்தருக்கே மகிமை. அவர்களுடைய சரீரம் சாகும்படியாக, அப்படின்னா தங்களுக்கு விருப்பமானவைகளை செய்து தங்களுடைய விருப்பப்படி வாழ்கிற சூழ்நிலைகளிலிருந்தெல்லாம் அவர்களை பிடுங்கி
ஜீவனுக்கு போகிற இடுக்கும் வழி நெருக்கவுமான. அப்படின்னா பலவிதமான போராட்டங்களுக்கு மத்தியில் அவர்களுடைய சீஷர்கள் வாழும் காலத்துல, இயேசு வாழ்ந்த காலத்துல அவருக்கு உலகத்துல மரியாதையே இல்லை. ஏன்னா ஆட்சி அதிகாரங்கள் அவருக்கு எதிராக இருந்தது. சபைகள், அதை ஆண்டு கொண்டிருந்த வேதபார பரிசேயர்கள் எல்லாம் அவரை சபையிலிருந்து புறம்பாக்கினார்கள். பரிசுத்தருக்கே மகிமை, பரிபூரணருக்கே மகிமை. அவரை அநேகர் பிற்காலங்கள் எல்லாம், முதல்ல அவரு அதிசய அற்புதங்கள் செய்யும்போது அநேகர் அவரை வரவேற்றார்கள். பிறகெல்லாம் பார்த்தாச்சுன்னா அவருடைய உபதேசம் கடினம் என்று சொல்லி பின்வாங்கி போனார்கள். இயேசு சீஷர்களை அப்படிப்பட்ட ஒரு கடினமான வாழ்க்கைக்குள்ளதான் வழிநடத்தி கொண்டு போனார். காரணம் என்னன்னா, அவர்களுக்குள்ள இருந்த இந்த பாவ பிரமாணம், அடிமைத்தனம், இந்த சுகபோகத்தினால வருகிற அடிமைத்தனம். பாருங்க, இன்றைக்கும் சுகமாய் ஆராதிக்கிறவர்களுக்கு அந்த சுகமான ஆராதனையை விட்டு வேற ஒரு ஆராதனைக்குள்ள போனோம்னா முடிஞ்சு. ஆராதிக்கும் போதே தேவனை பாடி துதித்து கொண்டிருக்கும் போதே அது ஒரு மணிக்கூர் கூட அதிகமா எடுத்துட்டா முறுமுறுக்கிற கூட்டங்கள் இருக்கு. இங்க வாழ்க்கை வரும் ஆராதனையோடு முடிந்து விடுகிறது இல்லை. இங்க ஆராதனை என்று சொல்லுகிறது தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற பாவ பிரமாணங்களை அழித்து பழைய மனிதனை களைந்து போட்டு விட்டு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் வந்து கிறிஸ்துவை தரித்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை, சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கைக்குள்ள வந்து அப்படி தேவனுடைய பிரியமாய் வாழ்கிற வாழ்க்கைக்கு பேரு தான் ஜீவ பலியாகிற வாழ்க்கை. அது இந்த உலகத்திலிருந்து பார்க்கும்போது உயிரோடு பலியாகிற ஒரு வாழ்க்கையா இருக்கும். தனக்கென்று வாழ முடியாது, தனக்கு பிரியமா இருக்க முடியாது. தேவன் அந்த மனிதனை ஆண்டு கொண்டிருக்கிற தேவன் எதை விரும்புகிறாரோ அதற்கு அவன் அடிமையா இருக்கிறான். அப்போ உங்களுக்கு இப்ப புரிய வேண்டியது, அல்லது நமக்கு புரிய வேண்டியது என்னன்னா, நாம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி மெய்யான விடுதலையோடு காணப்பட வேண்டும் என்றால் கிறிஸ்து என்கிற புருஷனுக்கு நாம் அடிமையாக வேண்டும். தேவனுக்கு அடிமையானால் மட்டும்தான் நம்ம உலக காரியங்களிலிருந்து விடுதலையாக முடியும். இன்னைக்கு உலகம் பேசிட்டு இருக்கு, அவரு தரித்திரனால ஐஸ்வர்யவான் ஆயிட்டு இருக்கீங்க. நாம் அவருக்கு அடிமையானால் நாம் இந்த உலகத்திலிருந்து விடுதலை ஆவோம். அதனாலதான் கிறிஸ்துவும் தம்மை ஆட்கொண்ட தேவனுக்கு அடிமையானார். அதனால்தான் அவர் தேவனோடு எதுவுமே எதிர்த்து பேசல. தேவ சித்தத்திற்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷனாய் வந்து தேவனுடைய கிரியைகளை செய்து முடித்தார். தேவன் வழி நடத்தின வழிகளில் எல்லாம் வாழ்ந்தார். தேவன் எப்படி எப்படி எந்த சூழ்நிலையில போஷித்தாரோ, எந்த சூழ்நிலையில உடுத்துவித்தாரோ, நடத்துவித்தாரோ அவைகளை மனதார ஏற்றுக்கொண்டவராய் தேவனை மகிமைப்படுத்துகிறதிலே அவர் சந்தோஷப்பட்டார். அதனாலதான் அவரை உலகம் கரைப்படுத்த முடியல, பாவம் அவரை மேற்கொள்ள முடியல. பாருங்க, நாம் இவைகளை எல்லாம் இப்படிப்பட்ட ஞான காரியங்களை, தேவனுக்கு பிரியமானவைகளை விட்டு விட்டு பூமிக்கு எடுத்த காரியங்கள்ல பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோம். விடுதலை கூட்டம்னு அலைகிறோம், வாக்கு தத்துவம்னு போகிறோம். பரிசுத்தருக்கு மகிமை. நாம் பயணம் பண்ண வேண்டிய காரியம் தூரம் எங்கேயோ இருக்கிறது. நாம் வெற்றி வாகை சூட வேண்டிய காலங்கள் நம்மை விட்டு கடந்து போகிறது. நீங்க எண்ணாகமே எடுத்து படிச்சீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கும், தேவன் மோசைக்கு முன்பாகவும் அதற்கு பிற்பாடு யோசுவாவுக்கு முன்பாகவும் சில காரியங்களை சொல்வார். மோசையோடு அவர் சொல்வார், பரிசுத்தருக்கு மகிமை. கானான் தேசத்தை சுதந்திரிக்கணும். அப்ப அந்த தேசத்தை சுதந்திரிக்கணும்னா அது சும்மா ஒன்றும் போய் சுதந்திரிக்க முடியாது. ஓடி போய் இருக்கு, அங்க காலி இடங்கள் இல்லை. அங்கே எமோரியன் இருக்கிறான், கிர்காசியன் இருக்கிறான், எபூசியன் இருக்கிறான், நெடியவர்களும் பலசாலியமான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனா அவர்களோடு தேவன் இல்லை. பரிசுத்தருக்கு மகிமை. வேற எல்லாம் அவர்களோடு இருக்கிறது. நெடியவரும் உடல் பருமம் உள்ளவர்களும் பலசாலிகளுமாய் அந்த இடங்கள்ல நீண்ட நாட்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள். ஆனால் அவர்களோடு தேவன் இல்லை. இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. இவர்கள் நாடோடிகள் மாதிரி இவ்வளவு காலம் அடிமைகளாய் இருந்தவர்கள். அடிமைகளை தான் தேவன் மீட்டு கொண்டு வருகிறார், ஜெய புருஷர்களாய் மாற்றும்படி.
அந்த தேசங்களை சுதந்திரிக்கும்படி. அப்போ அவர் எகிப்தில் அடிமையா இருந்த ஜனங்களை தம்முடைய பலத்த கரத்தினாலே விடுதலையாக்கி தமக்கு அடிமையாக்கும்படி தம்முடைய பிரமாணத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். அந்த பிரமாணத்தை அவர்கள் கடைபிடித்தால் பரிசுத்தருக்கே மகிமை. அவருடைய கற்பனையின்படி செய்கிறார்கள், அவருக்கு அடிமையா இருக்கிறார். அடிமைன்னா அவருடைய காரியங்களை செய்கிறவர்கள், அவருக்கு உடன்படுகிறவர்கள், அவருக்குள் இருக்கிறவர்கள், அவரும் அவர்களும் ஒன்றாயிருக்கிறார். அப்படி அவர்கள் உடன்படும் போது கர்த்தர் கூட இருந்தவர்களை கிரியை நடப்பிக்கிறார், ஆளுகை செய்கிறார். ஆனா வழியில நீங்க பிரயாணத்தின்படி பார்க்கும்போது பார்த்தாச்சுன்னா, அவர்கள் பார்வோனிலிருந்து அடிமையாக விரும்பினார்கள், ஆனால் தேவனுக்கு அடிமையா இருக்க விரும்பல. தங்களை வேதனைப்படுத்துகிற, அதுதான் இன்னைக்கும் பாருங்க, ஒரு மனிதன் குடிவரையிலிருந்து விடுதலை ஆகணும் அல்லது வறுமையிலிருந்து விடுதலை ஆகணும்னா அதுக்கு சந்தோஷமா ஆமா ஆமான்னு சொல்லுவான். அப்படியானால் நீ தேவனுக்கு அடிமையா இருந்தா ஒத்துக்கிட மாட்டான். அது இதை விட கஷ்டம். அதுக்கு நான் அப்படியே இருந்துட்டு போறேன். தேவனுக்கு அடிமையாகலாம். நாம் தேவனுக்கு அடிமையாகாம இருந்தா பாவம் நம்மை ஆண்டு கொள்ளும். பாவ பிரமாணம் நம்மளால நமக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா நாம் இந்த உலகத்துல தனித்து இருக்கிற நபர் அல்ல. உலகம் என்கிற இந்த ஒரு ஜலத்திற்குள்ளதான் நாம் இருக்கிறோம், சரீரத்திற்குள். பரிசுத்தருக்கே மகிமை. அதனாலதான் பாருங்க, இன்னைக்கு அநேகருடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு எளிதா சொல்ல முடியாது. உலக பாஸ்டர்கள் எளிதா சொல்லிட்டு விட்டுருவான், அவனுக்கு அக்கறை இருக்காது. நம்மிடத்துல வருகிற ஒரு மனிதனிடத்துல நாம் ஒரு தீர்வு சொல்லணும்னா அதுக்கு ஒரு நீண்ட நாள் பிரயாணம் தேவைப்படுது. அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த பிரயாணம் கிறிஸ்துவனிடத்துல நம்மை கொண்டு போய் சேர்க்கும் போது நாம் மெய்யான விடுதலை அடைந்திருப்போம். சிலதை விட்டு விடுகிறதுனால நாம் விடுதலை அடைகிறோம், சிலதை நாம் ஜெயிக்கிறதுனால, சிலதை சகிக்கிறதுனால நாம் விடுதலை ஆகிறோம். பரிசுத்தருக்கே மகிமை. பாருங்க, அப்ப கீழ்ப்படியாத ஜனங்கள் வனாந்தரத்திலே மடிந்தார்கள். மிச்சமுள்ள ஜனங்கள் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீ யுத்த புருஷர்களை தெரிந்து கொள். யுத்த புருஷர்கள் என்று அதுக்கு ஒரு வயது கொடுக்கப்படுகிறது. பரிசுத்தருக்கே மகிமை. அந்த வயதிற்குள்ளவர்கள் ஏன் அந்த வயதுல அவர்களை எடுக்கிறாங்கன்னா, அவர்கள் யுத்தம் பண்ணணும். எமோரியனோடு தாங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்துல தங்களுக்கென்று தங்களுடையது என்று சொல்லிக் கொள்கிறவர்களை மேற்கொள்ளணும். அதே மாதிரிதான் நாமும் விடுதலையாகி தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னா அதற்கு தடையா இருக்கிற சாத்தானையும் அவனுடைய சேனைகள், அவனுடைய ஆவிகளை நாம் ஜெயித்தாக வேண்டும். காரணம், ரட்சிப்புன்னு சொல்லுகிறது நாம் ஏதோ கேட்கிறதும் நடக்கிறதும் அல்ல. நாம் எங்கோ சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறோம், அதை ஜெயித்தாக வேண்டும். அது எல்லா மனிதனையும் அவனுக்கு தெரியாமலே ஆவிகள் சிறைபிடித்து வைத்திருக்கிறது, பாவம் சிறைபிடித்து வைத்திருக்கிறது, அடிமைத்தனம் சிறைபிடித்து வைத்திருக்கிறது. சிலருக்கு தாங்கள் அடிமைத்தனத்துல இருக்கிறது தெரியாது. எப்ப தெரிய வரும்னா அவர்கள் மேல பாவம் வெளிப்படும் போது. சிலருடைய பாவம் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறபடினால் அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் சொல்லுகிறது செய்கிறது எல்லாமே நன்மையாய் முடியும். சிலர் ரொம்ப பாவங்கள்ல இருப்பான், ரகசிய பாவம் அது இதுல இல்லை. ஆனா ஐஸ்வர்யவானாய் அவனுக்கு ஒரு தீங்கு வராம சரீரத்திலும் வாழ்க்கையிலும் கொளுத்த கண்ட மாதிரி இருப்பான். அதனால அவன் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளேயோ ஒரு அழிவின் வாழ்க்கைக்குள்ளேயோ ஒரு ரட்சிப்பற்ற நிலைமைக்குள்ள இருக்கிறத, தேவனற்ற வாழ்க்கை வாழுகிறத அவன் உணரான். அதனாலதான் வேதம் சொல்லுறது, சிலருடைய பாவம் நியாய தீர்ப்புக்கென்று காக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சிலருடைய பாவம் வெளிப்படுகிறது. எவனுக்கு பாவம் வெளிப்படுகிறதோ அது அவனுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறது, உணர்த்துகிறது, தன் நிலைமையை வெளிப்படுத்துகிறது, நீ ஒரு பாவி என்று சொல்லிக் கொடுக்கிறது. அதனாலதான் நீ இப்படி உபத்திரவப்படுகிறாய், நீ ஒரு அடிமை என்று அது வெளிப்படுத்துகிறது. அதனாலதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நன்மையாய் முடிந்தது, அதனால் நான் தேவனையும் தேவனுடைய பிரமாணங்களையும் கற்றுக்கொண்டேன். பாருங்க, சில பாவங்கள் நம்மை ஓட விட்டு முழுசா விளங்கிரும். அதான் நியாய தீர்ப்புக்கு என்று காக்கப்பட்டிருக்கிறது.
சில பாவங்கள் நாம் காலையில செய்தோம்னா சாயங்காலம் அதற்குடைய பிரதிபலன் உண்டாகும். அப்படி வந்துட்டுன்னா நம்ம பாக்கியவான்கள். ஏன்னா நம்ம செய்ததை உடனே அதற்குரிய தண்டனை ஆக்கினை வரும்போது நாம் திருந்துகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. பரிசுத்தர் அதுவும் ஒரு கிருபைதான். பரிபூரணருக்கு மகிமை, பரிசுத்தருக்கு மகிமை. இன்னைக்கும் பாருங்க, வாழ்க்கையில பலவிதமான பாடுகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள், நோவுகள், கட்டுகள், வியாதிகள், பணப்பிரச்சனைகள், கடன் பாரங்கள், சிறையிருப்புகள், இவைகள்ல எல்லாம் இருக்கிற ஜனங்களுக்கு அதிலிருந்து விடுதலை ஆகிறதற்கு ஒரு வாய்ப்பு தேவனால் கொடுக்கப்படுகிறது. பரிசுத்தருக்கு மகிமை. அந்த வாய்ப்பு இரு வழிகள்ல செயல்படுகிறது. சரீரத்திலும் விடுதலை, ஆவியிலும் விடுதலை. தேவனுடைய பிள்ளை ஆகிறதற்குரிய கிருபையும் அந்த வாய்ப்புகளின் வழியே வருகிறது. தேவன் ஒரு மனிதனை வெறும் மாம்சத்துல விடுதலை ஆகிறதுக்கு மட்டுமல்ல, அதுக்கு பின்னாடி அவருடைய ரட்சிப்பையும் நமக்கு உடுத்துவித்து நம்மை அலங்கரிக்கும்படியாக அவர் சித்தம் கொள்கிறார். அப்போ அன்றைக்கு பாருங்க, அந்த குறிக்கப்பட்ட வயது உடையவர்கள் பிரிக்கப்பட்டு யுத்த புருஷர்களாய் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் பிரித்தெடுக்கப்பட்டார்கள். எதற்குன்னு சொன்னா, சுதந்திரிக்க வேண்டிய தேசத்தை, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை யுத்தம் பண்ணி சுதந்திரிக்கிறதற்கு. பரிசுத்தருக்கு மகிமை. அப்ப நமக்கு இங்க எல்லாமே தேவன் வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறார். நீ எழும்பு, பிரகாசி, நீ விடுதலையோடு இரு. ஆனா நமக்குள்ள ஒரு விடுதலையும் இல்லை, ஒரு பிரகாசமும் இல்லை. காரணம் என்னன்னா, நாம எல்லாமே இலவசமா எதிர்பார்க்கிறோம். நமக்கு யுத்தம் பண்ணது தெரியல, அல்லது யுத்தம் பண்ண நமக்கு சொல்லி தரல, அல்லது யுத்தத்துக்கு நாம் பயப்படுகிறோம், அல்லது அது வேண்டாம்னு நினைக்கிறோம். பரிசுத்தருக்கு மகிமை. கிறிஸ்துவனோர் உலகத்தை எப்படி ஜெயங்கொண்டார்? உலகம் அவருக்கு பாத்திரமாய் இராத போது உடனே அவர் அதுக்கு அடிபணிந்து போகல. அவர் உலகத்தை ஒரு பக்கம் அறைந்தார், தம்மை ஒரு பக்கம் அறைய ஒப்பு கொடுத்தார். பரிசுத்தருக்கு மகிமை. அவர் யுத்தம் பண்ணினார். அவர் அநீதியோடு அநீதிக்கு எதிர்த்து நின்றார். இருளின் அந்தகார கிரியைகளை கண்டித்தார். பரிசேயருடைய வேதபாரகருடைய புளித்த மாவு கிரியை இல்லாத உபதேசத்தை கண்டித்தார். அவர்கள் அநேக நீதிகளை பேசிக்கொண்டு ஒரு விரல் நாள் கூட ஜனங்களுக்கு நன்மை செய்யாதவர்களாய், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாய் செயல்பட்டதையெல்லாம் அதுல எல்லாம் அவர் உடன்படவில்லை. அவருடைய ஜெப ஆலயங்கள்ல போய் அவரும் 100 101 இருந்துட்டு ஆமீன் அல்லேலூயான்னு சொல்லிட்டு வரல. அங்கே போனார். அவர்களுடைய அநீதியான செய்கைகளை கடிந்து கொண்டார். ஓய்வு நாள் அவர்கள் ஒரு சடங்கு பிரகாரமாய் செயல்படுத்தி கொண்டிருந்ததை கண்டித்தார். பரிசுத்தருக்கு மகிமை. ஏன்னா அவர் நீதியை வெளிப்படுத்தும்படியாய் வெளிப்பட்ட தேவன், வெளிச்சத்தை ஜனங்கள் மேல பிரகாசிக்க பண்ணின தேவன். அதனால அவர் சொன்னார், நான் உலகத்திற்கு அடிமையாய் வரவில்லை, ஒளிச்சமாய் வந்தேன். உலகத்துல வாழ வரல, வெளிச்சமாய் ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். பரிசுத்தருக்கே மகிமை, பரிபூரணருக்கு மகிமை. அதனால பாருங்க, நீங்க வாழ்க்கையில இன்றைக்கு எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நிலைமை. சிலருக்கு பண தேவைகளா இருக்கலாம், சிலருக்கு நோய் பிரச்சனைகள் இருக்கு, சிலருக்கு சமாதான குறைவுகள், வீடுகள் ஏதோ ஒரு பிரச்சனை, சிலருக்கு எல்லாம் இருந்தும் ஏதோ சமாதான குறைவுகளா இருக்கலாம். எல்லாமே ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளதான் மனிதனை வைத்து ஆண்டு கொண்டிருக்கிறது, அவனை நோவு வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. பரிசுத்தருக்கு மகிமை. அவனுடைய ரட்சிப்பு அவனை கலிகூற விடாமல், நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுகிறான், பின்ன ஏன் கலிகூர்ந்து மகிழு அப்படின்னு வேதம் சொல்லுது. உன் ஆத்துமா கலிகூறட்டுன்னு சொல்லுகிறது. பாருங்க, அநேகர் பூமியில வாழ்ந்தார்கள், ஆனால் அந்த அன்னாள் என்கிற விதவைதான் கிறிஸ்துவை கண்டபோது அவளுடைய ஆத்துமாவில ஒரு கலிகூறுதல் உண்டாயிற்று. ஆத்துமாவில சந்தோஷம். பரிசுத்தருக்கே மகிமை. அப்ப இங்க ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஆத்துமாவில ஒரு கலிகூறுதலை பார்க்க முடியல. கண்மலையே சூத்திரங்கர்த்தாவை. அங்கே அடிமைத்தனங்கள் இருக்குது. கிறிஸ்து ஒருவனுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி தான். அதான் அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. அவனுடைய சிந்தனை புதுசு, அவனுடைய கிரியைகள் புதியது. புதியதுன்னா எல்லாமே பரிசுத்தமும் நன்மையானதும் தீமையற்றது, இருளற்றது.
பரிபூரணருக்கு மகிமை. ஆனால் நீங்க புரியுங்க, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக. அடிமைத்தனம்னா ஏதோ ஒரு ஒன்ன திருப்பி செய்யுது அடிமைன்னு அப்படி மட்டும் நினைக்காதுங்க. கிறிஸ்துக்குள் நீங்கள் கடந்து வரலனாலே அடிமைத்தனத்துக்குள்ள இருக்குதுயே. கிறிஸ்துக்குள் வராத யாவும் பாவம். அப்படியானால் பாவம் தான் ஒரு மனிதனுக்கு மேல பெருகும் போது அடிமைத்தனத்தையும் அடிமைத்தனம் பெருகி அழிவையும் கொண்டு வருகிறது. அதனாலதான் யாக்கோபு அதை தெளிவா சொல்லுவார். பாவம் கர்ப்பம் தரித்து அது பூரணமாகி அழிவை கொண்டு வருகிறது, அடிமைத்தனத்தை கொண்டு வருகிறது. அதனால குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலைன்னு சொல்லிட்டு இந்த விடுதலை கூட்டம் சொல்லி இதுல போய் அக்கினி அக்கினி அக்கினின்னு சொல்லி கூப்பிட்டு விடுதலை ஒன்றும் ஆக முடியாது. விடுதலை ஆகணும்னா நீங்க வாழ்ந்தாக வேண்டும். வாழ்ந்தாகணும்னா வழி தெரியணும். வழி தெரியணும்னா அப்படி வழி நடத்தப்படுகிறவர்களோடு அந்த சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்கணும். அல்லாத விடுதலை நீங்க சும்மா போய் ஒரு கூட்டத்துல போய் இருந்துட்டு ஒரு ஆவி வந்து உங்களை விடுதலை ஆக்குமானா அவ்வளவு லகுவான காரியம்னா நமக்கு இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு கடைசி வயதாகும் போது போய் ஒரு அக்கினி அபிஷேகத்துல இருந்து விடுதலை ஆயிட வேண்டியதான். பாருங்க, அப்படி யாருமே விடுதலை ஆனேன் என்று சொல்லுகிறவர்கள், அபிஷேகம் பெற்றேன் ஆவியை பெற்றேன் என்று சொல்லுகிறவருடைய வாழ்க்கையை போய் பாருங்க, அவர்களுடைய ஜென்ம சுவாபங்களை பாருங்க. அவர்களுக்குள்ளாகவே சிறைபிடிக்கப்பட்டிருப்பார்கள். நன்மை அவர்களிடத்திலிருந்து புறப்படாது, நல்வார்த்தைகள் புறப்படாது. அவர்களுக்குள்ள ஆசைகள் இருக்கும். அதுலயும் பெரும்பாலும் பண ஆசை இல்லாத மனுஷனே இருக்க மாட்டாங்க. இப்ப பெரிய பாஸ்டருக்கும் பண ஆசை. அவர் சொல்வாரு, நான் அதை விட்டேன் இதை விட்டேன், அதை புசிக்கல இதை குடிக்கிறேன். ஆனா அவர்களெல்லாம் பயன்படுத்துகிற பொருள்களுக்கு அடிமையா இருப்பார். சிலவெல்லாம் உயர்ந்த காரை தவிர அதுல வேற கார்ல போக மாட்டார். பாஸ்டர்னா கார்ல தான் போவாரு, நடக்க மாட்டாரு. அவரை பப்ளிக்ல பார்க்க முடியாது. கேட்டா மகிமையின் மேல் மகிமை அடைந்து வீட்டுக்குள்ளே ஒழித்து கொண்டிருக்கிறார். புறம் அவரு திரையில் தோன்றுவார், மேடையில் தான் வருவார், வீதிக்கு வரமாட்டார். இதுதான் அவர்களுடைய வளர்ச்சி. விலையுயர்ந்த பொருட்களை யூஸ் பண்ணுகிறது, விலையுயர்ந்த வாழ்க்கை எல்லாம் பார்த்தாச்சுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நல்ல ஒரு உயர்தர வாழ்க்கைக்கு அடிமைப்பட்டு இருப்பார்கள். பணமும் பல லட்சம் கோடிகள் மேல இருக்கணும் அதிபதியை. வாங்குற பொருள்ல இருந்து உலகத்திலே 1ஆம் நம்பர் சொத்து சேர்க்கறதுக்கு நடக்கிற ஆட்களும் இருக்காங்க. இப்படிப்பட்டவர்கள் நடத்துகிற அக்கினி கூட்டத்திலே என்ன அக்கினி வெளிப்படும் என்று நீங்க புரிந்து கொள்ளுங்க. அதனால ஏன் என்று சொல்லுகிறேன்னா, இன்னைக்கு அநேகம் தேவனை அறிவிக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு இப்படிப்பட்ட ஊழியர்கள்னால ஜனங்களை வாழ்க்கையிலே வாழ வேண்டிய விதங்கள்ல வழிநடத்துகிற பேர் தான் உபதேசம். வழிநடத்தாத உபதேசம். ஒரு மனுஷனை எல்லாமே உபதேசமும் கற்பனையா இருக்கும், வாழ்க்கையும் வெறும் கற்பனையா போயிடும். எல்லாம் மெய்யாக விடுதலை வராது. அதனால இந்த வார்த்தைகளை கேட்கிற சகோதர சகோதரிகள், நீங்க மெய்யான விடுதலை அடையும்படியாய் மெய்யாகவே நீங்க கொஞ்சம் அமர்ந்திருந்து சிந்திங்க, உணருங்க. உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரலன்னா, உங்களுக்குள் ஒரு விடுதலை வரல, உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு ஈர்ப்பு இல்லைன்னா, கண்மலையே சோதரங்கர்த்தாவே அதை உருவாக்கி கொள்கிறதற்குரிய காலம் வேளையும் இந்த குறுகிய காலங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பயன்படுத்த இப்போதே நம்ம என்ன செய்யணும்? முயற்சி எடுக்கணும். வேற குறுக்கு வழியில ஏதாவது ஒரு பாஸ்டர் வழியா அல்லது ஒரு ஆராதனையின் வழியா ஒரு அபிஷேகம் வழியா எல்லாம் நம்ம கழுகப்படுவோம்னு நினைச்சோம்னா, விடுதலை ஆகும்னு நினைச்சோம்னா, அப்படி நினைக்கிறதுனாலதான் இன்றைக்கு அநேக ஜனங்கள் அடிமையிலும் பெரிய அடிமையா இருக்கிறார்கள். போதக அடிமை, போதகம் கேட்டு கேட்டு அடிமை, சபைக்கு அடிமை. சில ஆட்களுக்கெல்லாம் ஆராதனை அடிமைகள் உண்டு. பாட்டு போடலைன்னா ஆராதிக்க மாட்டாங்க. குறிப்பிட்ட பாஸ்டர் பேசினாதான் அங்க கூட்டம் வரும். அவர் என்ன பேசுகிறாரோ அதை விட நன்மையும் உண்மையுமானதை பேசுகிற ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு மனுஷன் வந்தான்னா கேட்க மாட்டாங்க. அது நமக்கு இந்த யூடியூப்கள்லையும் அப்படிதான் பார்த்தா தெரியும். பிரபல பாஸ்டர் பேசுனா அதை கூர்ந்து கவனிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு. மற்றவர்களுடைய இதெல்லாம் உண்மையாய் வருகிற உபதேசங்களை தெருவில் வீசப்பட்டிருக்கு. எது இருந்தாலும் நஷ்டப்படுகிறது நாம தான் இருக்கு, நம்முடைய ஆத்மா தான் இருக்கும். அதனால பிரியமான சகோதர சகோதரிகள்,
இந்த வார்த்தைக்குள் இருக்கிற சத்தியத்தை, உண்மையை நீங்க உணர்ந்து ஜீவனுள்ள தேவனுக்கு செவி கொடுங்க. அவர் தருகிற கிருபையை பயன்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை மெய்யான விடுதலைக்குள்ள வழி நடத்துவாராக. கண்மலையே சோதரங்கர்த்தாவு, ஜீவனுள்ள தேவனே, பரிசுத்தரை, இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் மேல உம்முடைய கிருபை கூட இருந்து உம்முடைய குமாரனாகிய இயேசு இரட்சகர் நாமத்தினாலே அவர்களை விடுதலையாக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் பரமபிதாவே. ஆமென். அல்லேலூயா.